ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகுதுன்னா சிசாப் கவுன்சிலிங் வரப்போகுது. இந்த சிசாப் கவுன்சிலிங்கில் 2024 அண்ட் 2025ல எவ்வளோ வேகன்சிஸ் இருந்தது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிசாப்ல எஸ்பெஷலி உங்களுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் 2025க்கு வரும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024ல் உங்களுக்கு என்ன வேகன்சி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து என்ஐடிஸை பொறுத்த வரைக்கும் 4611 சீட்ஸ் வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி ட்ரிபிள் ஐடிஸை பொறுத்த வரைக்கும் 2447 சீட்ஸும், ஜிஎஃப்டியை பொறுத்த வரைக்கும் 5700 சீட்ஸும் இருந்திருக்கு. இது வந்து 2024ல் உங்களுக்கு டோட்டல் சீட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12758 சீட்ஸ் வந்து உங்களுக்கு 2024ல் சிசாப்புக்கு வந்தது. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து 2023ல உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் என்ஐடிஸில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4406 சீட்ஸ் இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு ட்ரிபிள் ஐடிஸில் 2094, அதுக்கடுத்து ஜிஎஃப்டியில் வந்து உங்களுக்கு 4649 சீட்ஸ் வந்து இருந்திருக்கு. இது வந்து உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,149 சீட்ஸு. ஸோ அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து 2024 அதுக்கடுத்து 2023ல நம்ம பார்க்கும் பொழுது எவ்வளோ சீட்ஸ் வந்து இப்போ 2025ல வரும் அப்படின்னா நியர்லி 12,000 சீட்ஸ் வந்து கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் சீட் மேட்ரிக்ஸில் ஜோஸால உங்களுக்கு சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு மினிமம் 12,000 சீட்ஸ் வந்து வேக்கண்ட்டாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதில் வந்து எஸ்பெஷலி 2024ல் என்ஐடிஸில் உங்களுக்கு பர்டிகுலராக ஒவ்வொரு காலேஜஸ்லையும் எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்க, உங்களுக்கு நியர்லி வந்து உங்களுக்கு என்ஐடி திருச்சி மட்டும் நம்ம எடுத்துப்போம். இந்த என்ஐடி திருச்சியில் உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, 159 சீட்ஸ் வந்து இருந்திருக்கு. 2023ல வந்து உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குதுன்னா 109 சீட்ஸ். அப்போ நியர்லி வந்து உங்களுக்கு இந்த வருஷம் வந்து நியர்லி வந்து உங்களுக்கு 150 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு நியரஸ்டா பார்க்கும்போது என்ஐடி கேலிக்கட்ல பாருங்க 223 சீட்ஸ் வந்து இருக்கு. இதுலயுமே பாருங்க உங்களுக்கு வந்து 180 சீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்ராக்சிமேட்டா வச்சுக்கிட்டா கூட 180 சீட்ஸ்க்கு மேல உங்களுக்கு இந்த வருஷம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் நம்ம பார்க்கும் பொழுது நியர்லி நிறைய சீட்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ நம்ம வந்து கரெக்டா சாய்ஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா என்ஐடிஸ், ட்ரிபிள் ஐடிஸ், ஜிஎஃப்டில ஏதோ ஒரு காலேஜ்ல நம்ம சீட்ஸ் எடுத்துக்க முடியும். நம்மளோட ரேங்கிங்கை பொறுத்தது. இந்த சாய்ஸ் ஃபில்லிங்குமே நமக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலா பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட கொரீஸ் கேளுங்க. கண்டிப்பா ஆன்சர் பண்ணலாம். சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் வேணும்னா மட்டும் உங்களோட கொரீஸ் கேளுங்க. இது வந்து பெய்டு சர்வீஸ். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு என்ஐடிஸ்லயும் எவ்வளோ சீட்ஸ் அப்ராக்சிமேட்டா இருக்குங்கிறத பார்த்துருக்கோம். இதுல ஹையஸ்ட் உங்களுக்கு எந்த காலேஜ்ல வந்து வேக்கன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு ஸ்ரீநகர்ல தான் ஹையஸ்ட் வேக்கன்ட். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 317 சீட்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி பாருங்க, இதுல வந்து 2023லையுமே 300 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம பார்க்கும்பொழுது அடடா, நான் ஜோஸால சீட்ஸ் வந்து நான் தவறுதலா சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டேன், இல்லை ஏதோ ஒரு காலேஜில் எனக்கு சீட்ஸ் கிடைச்சிருச்சு, அந்த காலேஜில் நார்த் ஸ்டேட்டாக இருக்குது, அந்த காலேஜில் என்னால் போய் படிக்க முடியாது, சிசாப்ல நான் நல்ல ரேங்கிங் வேறு வச்சுருக்கேன், எனக்கு வந்து பர்டிகுலராக சீட்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நிறைய பேர் ஆஸ்லேஷன்ஸில் இருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ஐடிஸ், ட்ரிபிள் ஐடிஸ், ஜிஎஃப்டியில் உங்களோட ரேங்கிங்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சீட்ஸ் அமையும். அதுக்கடுத்து வந்து இப்போ ட்ரிபிள் ஐடிஸ்ல 2023ல எவ்வளோ சீட்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி உங்களுக்கு வந்து 2024ல எவ்வளோ சீட்ஸ் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி உங்களுக்கு 2447 சீட்ஸ் வந்து 2024லையும் 2023ல வந்து 2094 சீட்ஸும் இருக்கு. இதுல எஸ்பெஷலி நம்ம ட்ரிபிள் ஐடி காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா பாருங்க 127 சீட்ஸ் வந்து வேக்கண்ட்ல வந்திருக்கு. அதே மாதிரி 2023ல வந்து 102 சீட்ஸ் வந்து இருந்திருக்கு. அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு வந்து 100 சீட்ஸ் கண்டிப்பா இந்த வருஷம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ட்ரிபிள் ஐடி கோட்டயம் பாருங்க 143 சீட்ஸ். இதுல வந்து உங்களுக்கு ட்ரிபிள் ஐடி கோட்டயம்ல 95 சீட்ஸ். அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு கண்டிப்பா 100 சீட்ஸ்க்கு மேல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம ரொம்ப மினிமம்
உங்களுக்கு வந்து சீட் வேக்கன்சி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்மளுக்கு நியரஸ்ட் சீட்ஸ்லலாம் 100 சீட்ஸ் வந்து கண்டிப்பா வேக்கன்ட் இருக்கு அப்படிங்கிறதா சொல்ல முடியும். ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது, நீங்க பர்ட்டிகுலரா சாய்ஸ் ஃபில் பண்ணது தப்பு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் வேணும் அப்படின்னா மட்டும் நீங்க இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட குவெரீஸ் கேளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு 2024லயும் 25லயும் ஜிஎஃப்டில வேக்கன்ஸீஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க 5700 சீட்ஸ் வந்து 2024லயும் வந்து 4649 சீட்ஸ் வந்து 2023லயும் உங்களுக்கு வேக்கன்ட்ல இருந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு பர்ட்டிகுலர் காலேஜ்லயும் எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அத பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியாஸ் வரும். சரிங்களா? ஸோ பர்ட்டிகுலரா நான் வந்து நல்ல காலேஜ்ல ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, இது ஒரு லாஸ்ட் சான்ஸ். இந்த லாஸ்ட் சான்ஸ மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்ட்டா சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. கரெக்ட்டா ஸ்ட்ராட்டஜிக்கலா சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல காலேஜ்ல சீட்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒவ்வொரு வருஷமுமே உங்களுக்கு வந்து நியர்லி 12,000 சீட்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. இந்த வருஷமும் 2025லயும் உங்களுக்கு 12,000 சீட்ஸ் கண்டிப்பா வேக்கன்ட் வரும். அதனால கரெக்ட்டா சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல காலேஜ்ல சீட்ஸ் எடுக்கலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டன கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.